லூக்கா எழுதின சுவிசேஷம். இயேசுவின் வாழ்வை நேரடியாக பார்த்த அநேக சாட்சிகளை விசாரித்து லூக்கா இந்த புத்தகத்தை தொகுத்து எழுதியிருக்காரு. தேவன் பூமி எங்கும் தன் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வருவாருன்னு பழங்கால தீர்க்கதரிசிகளால சொல்லப்பட்ட எருசலேம் மலையிலிருந்து இந்த புத்தகம் ஆரம்பமாகுது. இந்த நகரத்தில் உள்ள ஆலயத்தில் அதை நடத்துற ஆசாரியர்களில் ஒருத்தரான சகரியா என்ற பெயருள்ள ஒரு மனுஷன் ஆலயத்திற்குள் ஒரு தரிசனத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாரு. ஒரு தேவதூதன் தோன்றி அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு மகன் பிறப்பான்னு கூறினான். இதெல்லாம் எதை குறிக்குது? நல்ல கேள்விதான். சகரியாவும் அவன் மனைவியும் ரொம்ப வயசானவங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு இதுவரையில பிள்ளை பேரு இல்ல. இஸ்ரவேலின் முற்பிதாவான ஆபிரகாம் மற்றும் சாராவுக்கும் கூட வயசானதுக்கு அப்புறம் பிள்ளை பேரு இல்லாமல் இருந்ததுக்கு இணையா லூக்கா இதை சித்தரிக்கிறாரு. இருந்தாலும் தேவன் அவங்களுக்கு ஈசாக்குன்னு ஒரு மகனை கொடுத்து அதன் மூலமா இஸ்ரவேல் சரித்திரத்தையே ஆரம்பிக்கிறாரு. அதே போல முக்கியமான காரியம் ஒன்றை தான் தேவன் மறுபடியும் இந்த மக்களுக்காக செய்ய போறாருன்னு லூக்கா இங்கே குறிப்பிடுறாரு. தேவதூதன் சகரியாவோட மகனுக்கு யோவான் என்று பெயரிட சொன்னான். இஸ்ரவேலின் முற்கால தீர்க்கதரிசிகள் வாக்குரைத்தபடி எருசலேமிலிருந்து ஆளுகை செய்ய தேவன் வரப்போகிறார். அதற்கு முன்பாக இஸ்ரவேலை ஆயத்தம் செய்ய ஒருவன் வருவான் என்கிற தீர்க்க தரிசனம் இந்த மகனின் மூலமாக நிறைவேறும் என்றான். ஏன்னா அப்போ எருசலேம் ரோமர்களின் ஆளுகையில இருந்துச்சு. ஆமா, குறிப்பா ரோம சாம்ராஜ்யத்தின் டம்மி ராஜாவாகிய ஏரோது என்னும் மனிதன் அதை ஆண்டு கொண்டு இருந்தான். அதனால யூத மக்கள் சுதந்திரமாய் இருப்பதையும் அவங்க தேசத்தை அவங்களே ஆள வேண்டும் என்பதையும் ரொம்பவும் விரும்பினாங்க. இது ரொம்ப வியப்பா இருக்கு. அப்போ எல்லாமே மாறப்போகுது. தேவன் வரப்போகிறார். ஆனால் அவர் எப்படி வரப்போறாரு? சரியா கேட்டீங்க. இத பார்க்கத்தான் எருசலேமுக்கு வெளியில ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு சின்ன மலை பட்டணமான கலிலேயாவுக்கு லூக்கா நம்மள கூட்டிட்டு போறாரு. அங்கே மரியாம் அல்லது மரியாள் என்ற பெயருள்ள ஒரு இளம் பெண்ணை பத்தி பார்க்கிறோம். அவளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. அந்த வேளையில் மரியாளுக்கு ஒரு தேவதூதன் தோன்றி அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்றும், எபிரேய மொழியில் அதன் அர்த்தம் கர்த்தரே இரட்சகர் என்பதாகவும், அவர் தாவீதை போல ஒரு ராஜாவாக தேவ ஜனத்தை என்னாலும் ஆளுகை செய்வார் என்றும் கூறினான். அதற்கு மரியாள், நான் கன்னியாச்சே, இது எப்படி சாத்தியமாகும்னு கேட்டாள். அதற்கு தேவதூதன், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இருளில் இருந்து வெளிச்சத்தையும் ஜீவனையும் கொண்டு வந்த அதே பரிசுத்த ஆவியானவர் அவளது கருவினுள்ளும் ஒரு உயிரை உருவாக்குவார். இந்த கருவிலிருந்து பிறக்கும் மேசியாவின் மூலமாக தேவன் தம்மை இந்த மனுக்குலத்துடன் இணைக்க போகிறாருன்னு பதில் அளித்தார். அப்போ ஒரு ஊர் பேர் தெரியாத மரியாள் ஒரு எதிர்கால ராஜாவுக்கு தாயாக போறாங்களா? ரொம்ப சரியா சொன்னீங்க. உண்மையிலேயே சொல்ல போனா அவள் தன் வாழ்வின் அந்தஸ்து மாற்றப்படுவது எப்படி வரப்போகும் ஒரு சமுதாயத்தின் பேரெழுச்சியை குறிக்கிறது என்பதை எண்ணி ஒரு பாடலையே பாடிட்டா. அவளுக்கு பிறக்க போகும் குமாரன் மூலமா தேவன் ஆசனங்களிலிருந்து ஆள்பவர்களை தள்ளி ஏழைகளையும் தாழ்ந்தவர்களையும் உயர்த்துவாரு. அவரு இந்த உலகின் நியதியையே தலைகீழா மாற்ற போறாரு என்று பாடினாள். மரியாள் கர்ப்பமாக இருந்த போது அவளோட வருங்கால கணவரான யோசேப்போடு பெத்லஹேமுக்கு போக வேண்டி இருந்துச்சு. எதுக்குன்னா எல்லோரும் அவங்க பூர்வீக ஊரில் புதிய வரிக்கென்று குடிமதிப்பு எழுதப்படும்படி ரோம சாம்ராஜ்யத்தில் ஒரு சட்டம் உண்டானது. பெத்லஹேமுக்கு அநேகர் அதற்காக வந்திருந்தபடியால் அவங்களுக்கு எங்கேயும் தங்க இடம் கிடைக்கல. கிடைச்ச ஒரே இடம் மாட்டு தொழுவம். இப்போ பக்கத்துல சில மேய்ப்பர்கள் அங்கங்க அவங்களோட ஆட்டு மந்தை கூட இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு தேவதூதன் அவங்க முன்னாடி தோன்றியதை பார்த்து பயந்து போனாங்க. ஆனால் அவனோ, இந்த இரவு பெத்லஹேமில் ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், அது நிமித்தம் சந்தோஷப்படுங்கள் என்றான். நீங்க போய் பார்க்கும்பொழுது எந்த பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்களோ அதுதான் மேசியா என்றும் சொன்னான். ஐயோ, இது கொஞ்சம் மோசமான நிலைதான். ஆமா, நிச்சயமா. அதுக்கப்புறம் அந்த மெய்ப்பர்கள் அவர்களின் அழுக்கு கந்தையோடு அந்த இருட்டான இடத்திற்கு போய் புதிதாய் பிறந்த இயேசுவை பார்த்து பரவசமாகி நடப்பதையெல்லாம் கண்டு பூமியிலே அடுத்து என்ன நடக்க போகிறதோ என்று வியப்போடு தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனாங்க. இது எல்லாமே கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, உலகத்தை ரட்சிக்க வரும் தேவன் இப்படி மாட்டு தொழுவத்தில் ஒரு கன்னிக்கு பிறந்து பெயரறியாத மெய்ப்பர்களால் கொண்டாடப்படுவார்னு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பா லூக்கா இந்த புத்தகத்தை வியப்பான திருப்பங்களோடு கதை எப்படி தலைகீழா மாறுகிறது என்பதை காண்பிக்கிறாரு. அதாவது அழுக்கான இந்த இடத்துல ஏழைகளுக்கு மத்தியில தேவராஜ்யம் எப்படி முதலா வெளிப்பட்டதுன்னு காட்டுறது மூலமா இந்த உலகின் நியதிகளை எல்லாம் தலைகீழா மாற்றக்கூடிய ரட்சிப்பை கொண்டு வரவே இயேசு ஏழ்மை கோலம் எடுத்தாருன்னு முன்வைக்கிறாரு.